ஃபஸ்ட்டு குறள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, "அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது." அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. பொருள் ஒருவர் அறத்தோடு பொருந்திய செயல்களை செய்யாமல் சொல்லாமல் பாவமே செஞ்சாலுமே அவர் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டார் அப்படின்னா அதுவே அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவன் அறத்தை சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது. ரெண்டாவது குறள், "அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை." அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. பொருள் பார்த்திங்கன்னா, அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாதவிடத்தில் அவனை படித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தை அழித்து பேசி அறமில்லாத செயல்களை செய்கிறத விட எது தீமையானதுன்னா, ஒருத்தர் இந்த இடத்துல இல்லாதப்போ அவரை பற்றி அவரை பற்றி புறம் பேசுறது, அதுக்கப்புறமா அவர்கிட்ட பொய்யா முகமலர்ந்து நடித்து பேசுறது தான் தீமையானது அப்படின்னு சொல்கிறாரு. அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்ததான் மூணாவது குறள், "புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும்." புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். பொருள் பார்த்திங்கன்னா, பிறர் இல்லாத போது அவரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட இறந்து போதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி புறங்கூறி பொய்யா நடந்து உயிர் வாழ்கிறத விட செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்கிறாரு. அது நமக்கு அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? பிறர் இல்லாத போது அவரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட இறந்து போதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும். அடுத்ததான் நாலாவது குறள், "கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல்." கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். பொருள் பார்த்திங்கன்னா, எதிரே நின்று இரக்கமில்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம், நேரில் இல்லாத போது பின்விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு எதிரிலே நின்று இரக்கம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் அவங்களுக்கு நேராக சொல்லிடணும். அப்படி இல்லாமல் அவங்க நேரில் இல்லாதப்ப பின்விளைவை பற்றி ஆராயாமல் அவங்கள பற்றி புறங்கூறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரே நின்று இரக்கம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம், நேரில் இல்லாத போது பின்விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது. அஞ்சாவது குறள், "அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும்." அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். பொருள் பார்த்திங்கன்னா, அறநூல்கள் கூறும் உள்ளமுள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறங்கூறுகின்றதான அந்த இழி செயலால் தெளிவாக அறியலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநூல்கள் தான் கூறுற நல்லவன் இருக்கான அந்த அறங்கூறுகள்லாம் கூறும் உள்ளம், அறநூல்கள் கூறும் உள்ளமுள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவன் புறங்கூறுகிறான் அப்படின்னா அந்த இழிவான செயலால் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநூல்கள் கூறும் உள்ளமுள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறங்கூறுகின்றதான அந்த இழி செயலால் தெளிவாக அறியலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஆறாவது குறள், "பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்." பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பொருள் பார்த்திங்கன்னா, மற்றவனை பின்னால் பழித்து பேசுபவன் அவனுடைய படிச்செயல்களுள்ளும் இழிவானதை தெரிந்தெடுத்து கூறி பிறரால் மிகவும் பழிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களை பின்னாடி புறங்கூறி பழித்து பேசுகிறவன் அவனுடைய பழிச்செயல்கள் இருக்கும்ல அதுலேயும் இழிவானதை தேர்ந்தெடுத்து மற்றவர்கள் அவனை மிகவும் பழிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பிறர் அவனுடைய பழிச்செயல்களுள்ளும் இழிவானதை தெரிந்தெடுத்து கூறி பிறரால் மிகவும் பழிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா, மற்றவரை பின்னால் புறங்கூறி பழித்து பேசுபவன். ஓகேவா? அடுத்ததான் ஏழாவது குறள், "பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்." பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பொருள் பார்த்திங்கன்னா, மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழும்படியாக, அதாவது சந்தோஷப்படும்படி பேசி நட்பு கொள்வது நன்மை அப்படின்னு தெரியாதவங்க தன்னை விட்டு நீங்கும்படியாக புறங்கூறி நண்பர்களையும் பிரித்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறங்கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். எட்டாவது குறள், "துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு." துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. பொருள் பார்த்திங்கன்னா, நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளோட நெருங்கி பழகுன ஒருத்தரை பற்றியுமே அவரோட குற்றத்தையுமே புறங்கூறி தூற்றும் இயல்புடையவங்க வந்து பழகாத அயலார் எடுத்து பழகாத தெரியாத ஒருத்தவங்க எடுத்து என்ன செய்வாரோ அப்படின்னு கேட்குறாங்க. நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர். நம்மளோட நெருங்கி பழகுனவங்களோட குற்றத்தையுமே அவங்க இல்லாதப்போ புறங்கூறி தூற்றும் இயல்புடையவங்க வந்து பழகாத அயலார் எடுத்து என்ன செய்வாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக 9வது குறள். அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவன் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க வந்து நேரில் இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி புறங்கூறுறாங்களே, பழிச்சொல் பேசுகிறாங்களே, அவங்களோட உடல் பாரத்தை பூமி வந்து அதாவது நிலம் வந்து இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் அப்படின்னு கூறி நிலம் சுமக்கின்றதோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒருவன் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ. 10வது குறள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பொருள் என்னன்னா, அயலாருடைய குற்றத்தை காண்பது போல தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்களோட குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அந்த மாதிரி நம்மளோட குற்றத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதில் வல்லவராக இருந்தோன்னா நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம புறங்கூறாமை அதிகாரத்தில் இருக்க 10 குறளுமே விளக்கத்தோடு பார்த்தாச்சு. குறளை மட்டும் இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குறள். அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. 2வது குறள். அறனழியி அல்லவை செய்தலின் தீதே புறனழியி பொய்த்து நகை. அறனழியி அல்லவை செய்தலின் தீதே புறனழியி பொய்த்து நகை. 3வது குறள். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கந்தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கந்தரும். 4வது குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். 6வது குறள். பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். 7வது குறள். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். 8வது குறள். துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. 9வது குறள். அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. 10வது குறள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. 10 குறளையுமே பொருளோட முழு விளக்கத்தோடு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். புறங்கூறாமை அதிகாரத்தோடு சேர்த்து நம்ம 16 அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 17வது அதிகாரமாக நாளைக்கு நம்ம நட்பாராய்தல் அதிகாரத்தை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.